ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் குருமாவும் தாங்க பார்க்க போகிறோம். சைடிஷ் இப்போ நான் கம்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. நான் வெறும் கம்பாக இருக்கனால நான் எடுத்திருக்கேன். மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. கோதுமை மாவு அதே வேறு ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ கம்பு நல்லா கழுவி சுத்தமான கம்பு தாங்க. கழுவி ஆல்ரெடி நான் காய வச்சு எடுத்த கம்பு தான். இப்போ அந்த கம்பை உள்ளே போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு அந்த சவுண்டு வரும் பார்த்திங்களா, கருகோடக்கூடாது கம்பை. பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நான் போட்டிருக்க கம்பு ஒரு 200 கிராம் வரும். அதே 200 கிராம் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கம்பை பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா நெய்ஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஜலிச்சுக்கலாங்க. இப்போ நான் ஜலிச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. கம்பு மாவு பாருங்கள், இவ்வளோ நல்லா நெய்ஸாக வந்துருச்சு. இப்போ நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்க அரைச்சி எடுத்த உடனே. அதே கப்பில் இன்னொரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்து அதையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஜலிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, தயிர் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரையும் உள்ளே போட்டுக்கலாம். தயிர் போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மாவை நல்லா பெதறி விட்டு பிணைஞ்சிக்கலாங்க. பிணைஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறேங்க. கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டாச்சு. போட்டு இது மாவோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சாச்சுங்க. இது இப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கு சைடிஷாக ஒரு குருமா தாங்க செய்ய போகிறேன். பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் 2 பீட்ரூட் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி, கசகசா ஒரு டீஸ்பூன், 2 பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க. ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம், தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாமே அரைக்கிறதுக்கு பாருங்கள், கசகசா, சோம்பு, பட்டை எல்லாமே போட்டு ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். இந்த சைடு குக்கர் வச்சாச்சுங்க. இது ஃபுல்லாக நான் தேங்காயில் தான் செய்ய போகிறேன். தேங்காயில் செஞ்சால் தான் குருமா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, அன்னாச்சி மொக்கு எல்லாம் இப்போ போட்டாச்சுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இது வணங்கினது டக்குன்னு செஞ்சிடலாங்க, லேட் ஆகாது. இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஒட்டுக்காவே போட்டேங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டும் சேர்ந்து. வதங்கினதும் இப்போ நான் பீட்ரூட்டையும் அடுத்ததாக போட்டுக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது 3 சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு நிமிஷம் வதக்கினதும் இப்போ பீட்ரூட்டையும் போட்டு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட்டை நல்லா நம்மளுக்கு இதில் வெந்து வந்துடும். நான் ஒரு 3 விசில் விடுவேன். 3 விசில்லையே பீட்ரூட்டு நம்மளுக்கு அந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே போட்டேன். போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். வச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சு. மேலே புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சமாக போட்டாச்சுங்க. இப்போ போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி சுட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கம்பு மாவு சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட காலையில். அதுக்கு சைடிஷாக இப்போ நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.